என் தங்கமே, உன் விதி மாறிவிட்டது. இந்த கருப்பன் என் மீது நம்பிக்கை வைத்து இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒருவரை நீ யாரென்று அடையாளம் கண்டு கொள்வாய். என் பிள்ளையே, கருப்பன் சர்வசாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. அவ்வளவு எளிதாக எதையும் உன்னிடத்தில் சொல்லிவிட நினைப்பதும் இல்லை. உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு தருணம் ஒரு ஆணின் கையில் இருக்கிறது என்றால் அதை உனக்கு உடனடியாக சொல்லிவிட வேண்டுமல்லவா? உன் வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில் இன்று நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நமக்கு மிக பெரிய நன்மைகளை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததாக எண்ணி வருத்தப்பட்டாயோ, இனி அதற்கு எதிராக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். நடப்பது அத்தனையும் நன்மைக்கு. இந்த வாழ்க்கை இந்த கருப்பனோடு உன்னை சேர்த்து வைத்தது உன் வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக. எல்லாவற்றையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் என்ன நடந்தாலும் அதை நீ சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு விடுவாய். எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு விட முடியும். நல்லது எது, கெட்டது எது என்று நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளையும் நான் ஒட்டுமொத்தமாக உன்னிடத்தில் ஒரு சேர கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாம் கனவு காணும் விஷயங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? அது நல்ல விஷயமாக இருந்தால் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாம், அது கெட்ட விஷயமாக இருந்தால் அது நடந்துவிடவே கூடாது என்று நினைக்கிறோம். இதில் நியாயம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. தவறு எப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சரியானதை நீ கண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்க வேண்டும் என்பதும், தவறானதை கண்டால் அது நடக்கக்கூடாது என்று நீ நினைப்பதிலும் என்ன நியாயம் இருக்கின்றது? கனவு என்றால் ஒட்டு மொத்தமாக அது அப்படியே நடக்க வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு நிலை உனக்குள் இருக்க வேண்டும். இனியாவது எதையுமே நாம் யோசிக்கும் முன்பாக சற்று தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க பழகு. ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே இருந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்காதே. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று சற்று நீ யோசித்து பழகிவிட்டாயானால் நிச்சயமாக இந்த கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரம் நமக்கு என்னவாகும், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பது எல்லாம் எப்பொழுதும் உன் தெளிவில் இருக்கட்டும். சரியான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயம் போல வேறு யாருக்கும் இத்தனை பெரிய நன்மைகளை கொடுத்தது கிடையாது. அதுபோல உனக்கு கிடைத்த கஷ்டத்தை போலவும் யாருக்கும் கிடைத்தது கிடையாது. இப்படியாக நீ ஒரு விஷயத்தை எண்ணி செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் அடுத்தது என்னவென்று உன்னால் யோசிக்க முடியும் அல்லவா? நாமும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வரும் அல்லவா? இந்த எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ உறுதியாக செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் உனக்காக நான் அமைத்து கொடுக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்குரிய சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தரும். எதையுமே
நாம் சரியானபடி எதிர்கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையுமே நாம் மனதிற்குள் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக சத்திய வாக்கினைத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம் விதி மாறிவிட்டால் நம் சந்தோஷம் நமக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்று தான் யோசிக்கிறாய் அல்லவா? இந்த விதியை நான் மாற்ற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உன்னுடைய விதி இப்பொழுது மாறி இருக்கின்றது. அதாவது இதுவரையிலும் உனக்கு என்ன நடந்ததோ அதற்கு எதிராக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதுதான் உன் விதி. அதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் இத்தனை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. அதனால் இதுவரையிலும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது உன் விதியாக இருந்தது. இனிமேல் நான் சொல்கின்ற இந்த ஆணினுடைய உதவியினால் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடந்து நீ எதிர்பார்த்த வெற்றியினை நீ பெறப்போகிறாய் என்று அர்த்தம். இந்த ஆண் உன்னுடைய இலக்கை அடைவதற்கான உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உறுதுணையாக இருந்து உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் இந்த கருப்பன் எப்பொழுதும் உடன் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, எந்த தெய்வத்தை நீ மனதார கையெடுத்து வணங்கினாலும் அந்த தெய்வம் என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இருந்து உனக்கு கைகோர்த்து நடப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. நீ தவறு செய்யும் பொழுது உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவதும், நீ சரியான விஷயங்களை நல்லபடியாக செய்யும் பொழுது உனக்கு தட்டி கொடுத்து உன்னை ஊக்கப்படுத்தவும் நிச்சயமாக செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் முன்னால் நின்று உனக்கு இதையெல்லாம் செய்து கொடுத்திட நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்று சொல்லி நீ வருந்துவதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உனக்காக இந்த கருப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கானதாக மாற்றிவிட முடியும். அப்பன் நான் சொல்லும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு மனதில் என்ன தோன்றுகின்றது? சில நேரங்களில் கருப்பன் எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வரும் பொழுதும் உனக்கான வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, யாருக்கு மரண பயம் வர வேண்டும் என்பதனை பற்றி எல்லாம் உன்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் கருப்பனை திட்டி தீர்த்தாயல்லவா? இது போன்ற செய்தியை அப்பன் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி தவித்தாயல்லவா? ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்த நான் வந்திருக்கின்றேன். இந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளைத்தான் நடத்தி கொடுத்திருக்கிறதே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து உனக்கு எந்த துன்பங்களும் கிடைத்ததில்லை. அதுபோல இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்னது போல உன் விதியை மாற்ற வருகின்ற அந்த ஆண் யார் தெரியுமா? என் குழந்தையே, யார் இருந்தால் என்ன என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக கருப்பன் எதையும் உனக்கு விளையாட்டிற்காக சொல்ல வரவில்லை. என் குழந்தையே, நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒருவர். சதா சர்வகாலமும் யாரை நினைக்கிறாயோ இல்லையோ இவரை ஒருபொழுதும் நீ நினைக்க மறந்ததில்லை. அப்பேற்பட்ட ஒருவர் வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய கருப்பண்ணசாமி நான் தான். என் பிள்ளையே, கருப்பன் இத்தனை நாளும் செய்த விஷயங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இன்று இந்த நாள் மங்கள வெள்ளிக்கிழமையினால்
உன் வீட்டில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வந்த துரோகங்களை எல்லாம் வேரறுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல நான் நிச்சயமாக தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக, எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்காக உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டிய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகின்றாய். அதைத்தான் உன் கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, மனம் நிறைய பாரமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். யாரோ 2 பேரை தலைக்கு மேல் தூக்கி சுமப்பது போலத்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு அடி எடுத்து வைத்த காலை மறு அடி எடுத்து வைக்கலாமா வேண்டாமா என்பது போன்ற ஒரு கவலை உனக்குள் இருக்கின்றது. உன்னால் பாரத்தை சுமக்க முடியவில்லை என்பது போன்று உணர்கின்றாய். இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை கொடுக்கும் பொழுது நீ என்னவென்று உணர்ந்தும் ஏதுவென்று புரிந்தும் இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள நினைக்கின்றாய். இத்தனை நாளும் முடிந்தது எல்லாம் முடியட்டும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். நல்ல நேரத்தை நீ எந்த நேரத்திலும் உனக்காக மாற்றக்கூடிய திறமையை பெற்றுவிட்டாய். அதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் உடன் இருக்கப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பண்ண சாமி உன் விதியை இப்பொழுது நல்ல விதியாக மாற்றிவிட்டேன். தானாகவே அது மாறிவிட்டது என்றே சொல்லிவிடலாம். இந்த சூழ்நிலையில் நாம் எப்பொழுதுமே நாமாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே யாருக்காகவும் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தீய விஷயங்களை விட்டு விலகி நடப்பதுதான் உனக்கு சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் எதற்கும் கலங்காமல், எந்த சூழ்நிலையிலும் பதறாமல், எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிய வைத்து கொண்டிருந்தாலே அது போதும். என் பிள்ளையே, இது உன் மனதிற்கு புரிந்து விட்டது என்றால் கருப்பன் இருப்பதையும் நீ உணர்ந்து விடுவாய். நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் எதிர்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். இதையெல்லாம் எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய். என் தங்கமே, எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் என்று இவையெல்லாமும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் தானாகவே உனக்குள் இருந்து வெளியேறிவிடும். தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும். ஒவ்வொன்றாக மாறும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு சேர மாறிவிடும் அல்லவா? கருப்பன் சொல்வது என்னவென்று என் பிள்ளைக்கு புரிகின்றதா? படிப்படியாகத்தான் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒரே அடியில் அத்தனை விஷயங்களையும் பெற வேண்டும் என்று நினைத்தால் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அல்லவா? என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன் கருப்பண்ண சாமியினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் பொழுது, அதுவும் நானே உன்னிடத்தில் இத்தனை வெளிப்படையாக சொல்கிறேன் எனும் பொழுது, நிச்சயமாக என் குழந்தை நீ எதையும் விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய உண்மையை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கிறது என்றால், இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியினை நீ உறுதியாக தந்திட வேண்டும். எவ்வளவுதான் கருப்பன் நான் உனக்கு செய்வேன் என்று நினைக்கிறாயா? எவ்வளவு வேண்டுமானாலும் உன் அப்பன் நான் உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன். நீ சரியான ஒத்துழைப்பினை எனக்கு கொடுக்கும் பட்சத்தில்
உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று எனக்கு நீ சொல்லித்தரும் பட்சத்தில், அதாவது உனக்கு கிடைத்த புரிதலை கருப்பனிடத்தில் நீ சொல்லிவிட்டாயானால் அப்பொழுதே நீ வாழ்க்கையை வென்று விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை நான் தந்தே தீருவேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.